ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பற்றி தான். ஓகேவா, ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் அதே மாதிரி ப்ரொஃபைலில் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு ப்ரொஃபஷனல் மோட்னு சொல்லி ஒன்று ஆன் பண்ணி அது என்ன ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் ஷோ ஆகும். அந்த மானிட்டேஷனில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மோடே ஷோ ஆகலை சார். அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பேஜ் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் ப்ரொஃபஷனல் மோடுன்றதே உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா அது எப்படி ஷோ பண்ணுறது, அதுக்கு ஒரு 4 ட்ரிக்ஸ் இருக்குது. நான் சொல்கிற அந்த 4 ட்ரிக்ஸை கம்பல்சரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% ஒர்க் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மோட் ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஃபாலோவர்ஸ் 20,000 பேர் இருக்கும், இல்லை 1,00,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கும். பட் எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் மோட் ஷோ ஆகலை. அந்த மாதிரி இருக்குங்களா அந்த வீடியோ. ஓகே, அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கை முதல்ல செக் பண்ணுறோம். சரிங்களா, செக் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மோடு ஷோ ஆகும் அப்படின்றத காமிக்கிறேன். எல்லா ஐடியில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மோடு ஷோ ஆகணும். ஓகேவா, பட் எனக்கு ஷோ ஆகலை. உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, ப்ரொஃபஷனல் மோடு ஆன்ன்றத இந்த இடத்த வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பட் இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகலை சார், அதுக்கு என்ன பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் இது ஆன் பண்ணுறதுல என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றினவனே உங்கள் ப்ரொஃபைலில் ப்ரொஃபஷனலோட மாற்றினோடனே மானிட்டேஷன் ஒன்று வரும். அது மூலிமா நம்ம இன்கம் வந்து சம்பாதிக்கலாம். ஓகேவா, இதில் இருக்க இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இது மூலிமா உங்களுக்கு இன்கம் வரும். ஓகேவா, அதுக்காக சரி. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு 4,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருங்க, 5,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருங்க, இல்லை 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருங்க. பட் ஆனால் எனக்கு ப்ரொஃபஷனல் மோடு ஷோ ஆகலைன்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் கொடுத்துடனே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எஃப்இன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். அதில் அப்டேட்டுன்றதை கொடுத்து நீங்கள் இந்தமாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, இது அப்டேட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இது வந்து ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா தான் உங்களுக்கு இது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 மெத்தட் இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பக்காவாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் இப்போ கொடுத்துட்டு இதில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு வந்து ஷோ ஆகலை. நான் அப்டேட் பண்ணியும் எனக்கு ஷோ ஆகலை அப்படின்னா செகண்ட் மெத்தட். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய செட்டிங்ஸ்குள்ளே போங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கணும், உங்களுடைய ஃபேஸ்புக்கோட ஸ்டோரேஜை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, ஆப்ஸோட ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆப்ஸ்ன்னு சொல்லி காமிக்கும் உங்கள் மொபைலில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில மொபைல் வந்து மேலே கிளிக் பண்ணி ஷோ ஆல் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஃபேஸ்புக்குன்னு இருக்கும். ஓகே, அந்த ஃபேஸ்புக்குன்ற ஆப் வந்து சர்ச் பண்ணியோ இல்லை நீங்கள் ஸ்கொயரல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் அண்டு கேட்ச்னு இருக்கும். அதை கொடுத்து கிளியர் கேட்சும் அந்த கிளியர் ஸ்டோரேஜ் இது ரெண்டுத்தையும் கொடுத்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்டேட் பண்ண ஆப்போடைய எம்பி மட்டும்தான் ஷோ ஆகும். மீதி எம்பி எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா, இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டேன். ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாக் அவுட் ஆகிடும். அது ஃபுல்லாக திரும்பி நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்களா லாக் அவுட் ஆகிடுச்சு. அதை எந்த ஐடியோ உங்களோட ஐடியை வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணோடனே ஜஸ்ட்டு எல்லாத்துக்கும் அலோ கேட்கும். அலோ கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடிச்சோடனே உங்கள் லிஸ்ட் நீங்கள் போய் ப்ரொஃபைலில் செக் பண்ணிங்களா, மேலே இருக்க அந்த பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் இருக்க அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுலேயும் ஷோ ஆகலை வேறு அப்படின்னா தேர்ட் மெத்தட். ஓகேவா, மெத்தட் 3. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் போடுற விஷயத்தை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு சைட் வரும். பட் இது சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே சைன் இன் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எந்த ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க் இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து இதில் லாகின் பண்ணிங்க. ஓகேவா, லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் மோட் ஆன். ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் மோட் ஆன் பண்ணுறதுல என்னென்னலாம் ஷோ ஆகும் பாருங்கள். ப்ரொஃபஷனல் மோட் ஆன் பண்ணால் எந்த மாதிரிலாம் இதாகும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோவர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் இது மூலமாக மானிட்டேஷன் எல்லாமே ஏர்ன் பண்ணி
யூஸ் பண்ணலான்றது தான். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜாயின் நியூஸ்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஐடியோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜாயின் த கம்யூனிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் நேம் கேட்கும். இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி பண்ணால் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அதேமாரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க. ஓகேவா? கரெக்டாக கொடுக்கணும். அதில் எப்படி கேப்ஸ் லெட்டர் கொடுத்தா கேப் லெட்டரில் சும்மா லெட்டரில் கொடுத்தா சும்மா லெட்டர் அதில் இருக்க மாதிரியே நேமும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு மெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரி உங்களுடைய கண்ட்ரி என்னவோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்தியான்னு இருக்கும். உங்களுடைய தமிழில் இருந்தால் இந்தியான்னு காமிக்கும், இல்லை கண்ட்ரினா மோஸ்ட்டு காமிக்கும், அந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? அதில் வந்து கிளிக் பண்ணி இந்தியான்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே லெட்ஸ் டூ இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? தேங்க்யூ இப்போ சாரிங்க தேங்க்யூ ஃபார் யூ இன்ட்ரெஸ்ட் ஐ வில் வி டச் ஜோன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்லுங்கள். இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடறேன். ஓகே, இப்போ வந்து ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைல் லாக்கில் இருக்குன்னு காமிக்குது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த அன்லாக் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதில் வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்லேயே அன்லாக் ப்ரொஃபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை அன்லாக் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி லாக்கில் கூட இருக்கும். ஓகேவா? அது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சில பேர் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்தமாரி ஷோ ஆகும். இதில் வந்து இன்வைட் ஃப்ரெண்டு, அன்லாக்கு, லேர்ன் மோர்னு இருக்குது. அதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அன்லாக்னு இருக்குது. அதில் கிளிக் பண்ணிவிட்டு அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இங்கே லாக்குடுன்னு இருக்குல்ல, அது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அந்த லாக்குன்றது போயிடும். போனதுக்கப்புறம் அந்த 3 புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மோட் வந்து ஷோ ஆகணும். ஓகேவா? இதில் கம்பல்சரி நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்க சார், எனக்கு எந்த மெத்தட்லையும் ஷோ ஆகலை. ஓகே, 4th மெத்தட். இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணோம்னா ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்ட் வரும். இதில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷேக் மோடுன்றதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். ஒரு சில பேருக்கு அதை ஆன் பண்ணால் தான் ஓகே ஆகும். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரிப்போர்ட் அதை வந்து கிளிக் பண்ணோன்னே இங்கே இப்போ எதில்ன்றது கேட்கும். நம்ம ஃபைல் தான் வச்சிருக்கோம். ஓகே, ப்ரொஃபைலில் தான் நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுற விஷயத்தை வந்து நீங்கள் அது மேலே டைப் பண்ணிங்க. இது நான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுற பாருங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆல்ரெடி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்ன ஸ்க்ரீன்ஷாட் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் மோடு ஷோ ஆகலை பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேவா? ஷோ ஆகாத பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ப்ரொஃபைலில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்ற ஸ்க்ரீன்ஷாட்டும். ஓகேவா? இதை ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலோடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோ. அந்த லிங்க்கை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே உங்கள் லிங்க் காமிக்கும். இந்த மாதிரி அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு நான் இதை டைப் பண்ணுற விஷயத்தில் எல்லாத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ மை ப்ரொஃபைல்னு போட்டு இதில் வந்து லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம லிங்க்கை வந்து இங்கே ஷோ ஆகும் பாருங்கள். நான் இந்த இடத்துல தான் இருக்கும். அதுலேருந்து தான் உங்களுடைய ப்ரொஃபைலோட லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் அப்லோடு த ஃபார்ம் த பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி ஆல்ரெடி இருந்ததை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொன்னது உங்களுடைய ப்ரொஃபைல் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்னு இருக்கிறத அதை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இது உங்களுடைய ப்ரொஃபஷனல் மோடு ஷோ ஆகாத பேஜையும் அந்த இதையும் ஓகேவா, அது ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே வந்து சென்ட் மாரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? இப்போ கொடுத்தவொடனே ஃபைனலிங்ஸ்னு சொல்லி தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் இம்பார்ட் த ஃபேஸ்புக்னு சொல்லி வந்துருச்சு. ஒரு 2 days இல்லை 1 days வரையும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஓகேங்களா? இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து 100% வந்து ஷோ ஆகும் ப்ரொஃபஷனல் மோடு. இதில் யாருக்கெல்லாம் எந்த மெத்தட் மூலயமா ஷோ ஆகிடுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.